அந்த நிலம் எதை குறித்து தமிழ் பண்பாடு வளர்ந்தது என்றால் பெண்ணை மையமிட்டதுதான் தமிழ் பண்பாடு. பெண் இல்லாமல் எதுவும் கிடையாது என்று சொல்லுகின்ற எங்கள் சங்கத்தமிழனின் ஆட்சி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. பெண்தான் மையம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. நாம் உறக்க சொல்லுவோம் இந்த நாட்டிற்கு, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று ஏன் சொல்லுகிறோம் என்றால் நம்முடைய ஆட்சி அப்படிப்பட்ட ஆட்சியாக அமைந்திருக்கிறது. பெரியார் என்கின்ற அந்த மனுஷன் வகுத்துட்டு போனான். நான் சொன்னால் உனக்கு ஏன் கோபம் வருகிறதுன்னு ஒரு கேள்வி இருக்கு அவரது. படிச்சு பார்த்தா தெரியும். பெண்ணுக்கு வலிக்கோங்க, அவமானம் செஞ்சா வலிக்கும். அவளுக்கு எப்படி வலிக்கும்னா ஆணுக்கு தெரியாது. தெரிஞ்சவன் தான் தகப்பன். அதனால்தான் தந்தை பெரியார், அப்பா ஸ்டாலின். கள்ளக்குறிச்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்துச்சா? அண்ணா பல்கலைக்கழகத்துல பெண்ணுக்கு பாதுகாப்பு இருந்துச்சா? 5வது படிக்கிற பெண் குழந்தைக்கு பாதுகாப்பு இருக்குதா? அவ்வளவு ஏன் இன்னைக்கு சேலத்துல 2 நாளைக்கு முன்னாடி மளிகை கடை நடத்தினா ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்ல. கழுத்தறுத்து ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க. தன் கணவனும் மனைவியும் இறந்துட்டாங்க. அங்க எங்க போச்சு உங்க பாதுகாப்பு? அங்க பாதுகாப்பு இல்ல. கொங்கு மண்டலத்துல பார்த்தா 4-5 இடத்துல கொலை எல்லாமே நகைக்காக கொல்லப்பட்டதா என்னங்கிறது இன்னுமே கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கீங்க. அப்படி இருக்கிறப்ப பாதுகாப்பு பெண்களுக்கு எங்க இருக்குது? ஒரு பஸ் ஏறினா இன்னைக்கு ஒரு பெண் நிம்மதியா போய் சேர வேண்டிய இடத்துக்கு போயிட்டு திரும்ப வீடு வர முடியுதா? கிடையாது. எந்த இடத்துல பாலியல் சீண்டல் இருக்குதுன்னு சொல்ல முடியல, எந்த இடத்துல நகை திருடுறாங்கன்னு சொல்ல முடியல. அப்புறம் நல்லா ஒண்ணு நினைப்பு விட்டுறேன் இந்த முனைவர் அவங்களுக்கு. 49ல சென்னையில ராபின்சன் பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மிகப்பெரிய வரலாற்று சம்பவம் ஒண்ணு நடந்துச்சு. முனைவர் தான் தெரியும் நினைக்கிறேன், நல்லா தெரியும். சும்மா அப்படியே மேடை கிடைச்சிருச்சு, மைக் கிடைச்சிருச்சு, அது இல்லாம கட்டுக்கட்டா பணம் வந்துருச்சு அப்படிங்கறதுக்காக வரலாற்று உண்மைகளை மறைக்க முடியாது. பர்வீன் சுல்தான் அவர்களே எழுதி வச்சுக்குங்க. பூங்காவுல அண்ணாதுரை என்ன பண்றாருன்னா பெரியார் எதிர்த்து திமுகவை உருவாக்குறாரு. ஆனா திமுகவுக்கு இன்னைக்கு நீங்க இது பண்றீங்கல்ல, தந்தை பெரியாருக்கும் அப்பா ஸ்டாலினுக்கும் இடையில ஒருத்தர் இருந்தார்ல, அவரு தான். உங்களுக்கு தெரியாதவர் யாரும் இல்ல, கட்டுமரம். அந்த கட்டுமரம் எப்ப எங்க இருந்தது? 1949ல தந்தை பெரியார் ஆதரிச்சு அங்க இருந்தா அப்படி. ஆனா அவர் தந்தை பெரியார் மணியம்மையை கல்யாணம் பண்ணதுல வெக்கப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம், வெளியேறுகிறோம் சொல்லிட்டு ராபின்சன் பூங்காவில என்ன பண்றாரு? திமுக இயக்கத்தை தொடங்குறாரு. அதே இதுதான் நீங்க என்ன வேணாலும் உருட்டலாம். உங்க வாயி உங்க மைக்கு உங்களுக்கு வருது பணம், நீங்க என்ன உருட்டு வேணாலும் உருட்டலாம். கேட்கறதுக்கு அந்த காலத்து கொத்தடிமைகள் கிடையாது, சரியா? இந்த காலத்துல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே நிதானமா தெளிவா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி நான் சொல்றேன், அப்பான்னு சொல்றீங்கல்ல, தயவு செய்து சொல்றேன், உங்களுக்கு உங்க குழந்தைக்கும் அப்பான்னு சொல்லி நீங்க பொது மேடையில அறிவிக்க முடியுமா? நான் ஒரு சவால் விடுறேன். என்னால என் அப்பான்னு அவரை ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா என் தாய்க்கு நான் கடமை சுமத்த விரும்ப மாட்டேன். நீங்க உங்க தாய்க்கு கடமை சுமத்துறீங்களோ என்னவோ அது உங்களுக்கு தான் தெரியும். முனைவரும் இருக்கிறீங்க, படிச்சிருக்கீங்க வேற. நல்லா யோசிச்சு பாருங்க, அப்பானா என்ன பொருள் வரும் அப்படின்னு சொல்லி, சரியா? அப்புறம் அப்பான்னு சொல்றீங்கல்ல, ஒரு குடும்பத்தை வழி நடத்துறது தான் அப்பா. அந்த குடும்பத்துல நல்லதும் சரி கெட்டதும் சரி இரண்டையும் சரிசமமா பார்த்து கலந்து ஆலோசனை பண்ணி இரண்டுக்கும் பொறுப்பேற்று, நல்லா தெரிஞ்சுக்குங்க முனைவர், இரண்டுக்கும் பொறுப்பேற்று அந்த குடும்பத்தை சரிசமமா வழி நடத்தி கெட்டதை ஒதுக்கிட்டு நல்லதை எடுத்து அதை வச்சு வழி நடத்துறதுதான் அப்பா. ஆனா தமிழ்நாட்டுல இன்ன வரைக்கும் எத்தனை கொலைகள் நடந்திருக்குது, எத்தனை கற்பழிப்பு நடந்திருக்குது, எத்தனை திருட்டு நடந்திருக்குது, எத்தனை கள்ளச்சாராயத்துல உயிர் போயிருக்குது. இதுக்கெல்லாம் என்னைக்காச்சும் உங்க அப்பா பொறுப்பேற்று இதுக்கு நான் பொறுப்பு, இதை நான் சீர்திருத்தி தர்றேன் அப்படின்னு சொல்லி இந்த 4 வருஷ ஆட்சியில ஒரு நாளாவது பொதுவெளியில அறிவிச்சிருப்பாரா? கிடையாது. அப்படி அறிவிச்சா மட்டும்தான் அது நல்ல தந்தை, நல்ல அப்பான்னு சொல்ல முடியும். நீங்க எப்படி சொல்லுவீங்க? நாங்க செஞ்ச, அதாவது நீங்க செய்யற நல்லது, ஒரு சில நல்லதையும் அதையும் பின்னாடி சொல்லி காட்டி அதுக்கு நீங்க கலங்கத்தை ஏற்படுத்துறீங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்க கெட்டதைக்கும் இதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன், இதை நான் சீர்படுத்தி தர்றேன் அப்படின்னு சொல்லி வேற ஆட்சி பின்னாடி இருக்கக்கூடிய ஆட்சிகளெல்லாம் பார்த்து குறை சொல்றீங்கல்ல, அந்த ஆட்சியில நடந்ததையெல்லாம் நீங்க சீர்படுத்துங்க. அதையே படுத்த மாட்டேங்கிறீங்க. ஒரு சில நல்லது செய்யறீங்க, உடனே சென்ட்ரல்ல இருந்து வரக்கூடிய ஃபண்டை வாங்கிக்கிறீங்க. நீங்க என்ன பண்றீங்க? உடனே உங்க
விடிய ஸ்டிக்கரை ஒட்டிக்கிறீங்க, விளம்பரப்படுத்துறீங்க. இதுதான் நீங்க செய்யக்கூடிய நல்லதா? நான் கேட்கிறேன். நானு இன்னைக்கு நகராட்சியில பெண்களுக்கு எத்தனை உதவித்தொகை மத்திய அரசு கொடுத்துட்டு இருக்குது. அதையெல்லாம் நீங்க அறிவிக்கிறீங்களா? கிடையாது. அதையெல்லாம் அறிவிக்கிறதெல்லாம் இல்லை. ஆனா நீங்க ஸ்டிக்கரை ஒட்டி அது பெண்களுக்காக இந்த விடிய அரசு செஞ்சது அப்படின்னு சொல்லி நீங்க சாதனைன்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கீங்க. அது சாதனையெல்லாம் கிடையாது. கண்டிப்பா கிடையவே கிடையாது. அதெல்லாம் வேதனைகள் தான். கண்டிப்பா திமுக ஆட்சியில இந்த 5 வருஷம் ஆட்சிங்கிறது பெண்களுக்கு குறிப்பா வேதனையின் உச்சமான ஆட்சியாகத்தான் இருக்குது. இப்ப பள்ளி குழந்தைகளுக்கு வேதனையின் உச்சமான ஆட்சி தான். இதெல்லாம் மக்கள் யாரும் மறக்க மாட்டாங்க, மன்னிக்க மாட்டாங்க. 2026ல நீங்க சொன்னீங்க இல்லையா, அடுத்த ஆட்சி வர வரைக்கும் பெண்கள் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னா, இனிமேல் சந்தோஷமா இருக்கிற வரைக்கும் உங்க ஆட்சி தான் அப்படி மாறுதட்டினீங்க இல்லையா? கிடையவே கிடையாது. நல்லா ஏற்படுத்திக்கிங்க. 2026 மக்கள் நல்லா தெளிவுடன் இருக்கிறாங்க. 2026 கண்டிப்பாக சங்கிகள் கூட்டம் தான் ஆட்சி செய்யும். அதை எழுதி வச்சுக்கோங்க. இதுல வரலாறு சொல்லும்.